தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின் பதில். தேவனுடைய கூடாரத்தில் தங்குவோமா என்ற தலைப்பின் கீழாக நாம் வேத தியானத்தை தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் வேதத்தின் வசனங்களோடும் நாம் தியானிப்போம். தேவன் நம்மை வழிநடத்தி பலப்படுத்துவாராக. ஆமீன். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய கூடாரத்தில் தங்கும் பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா? அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணும் பிள்ளைகளாக, அவரோடு தங்கி அவரோடு சஞ்சரித்து உறவாடும் பிள்ளைகளாக நாம் இருக்க அந்த தகுதியை பெற்று நாம் அவரோடு பரலோக ராஜ்யத்தில் எடுத்து கொள்ளப்படத்தக்கதாக அவரோடு நாம் சஞ்சரிக்கத்தக்கதான தகுதி நமக்குள்ளாக இருக்கிறதா? சங்கீதம் 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று தாவீது சொல்லுகிறாரே. நம்முடைய வாழ்வில் அவருடைய கூடாரத்தில் நாம் சதா காலமும் தங்குவதற்கும் அவருடைய சட்டைகளின் மறைவிலே நாம் அடைக்கலம் புகுவதற்கும் உகந்த பாத்திரங்களாக நாம் காணப்படுகிறோமா? தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 98வது வசனத்தில், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய வேதத்தின் வார்த்தைகளையும் நாம் கை கொள்ளும் போது நமக்கு எதிரடையாக செய்யப்படும் சத்துருவின் சூழ்ச்சிகள், தந்திரங்கள், அனைத்து விதமான காரியங்களிலும் இருந்து நம்மை விடுவிக்க தேவனுடைய கற்பனை நமக்கு உகந்த பலன் அளிக்கிறது என்று தாவீது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூறுகிறார். அவருடைய கற்பனையை நாம் கை கொள்ளும் பொழுது நாம் எவ்வாறாக மாறுகிறோம்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது அவரை போல நீதியாக, உண்மையாக, உத்தமமான பாதையில் இயேசுவினுடைய கற்பனைகளை பின்பற்றி வாழும் பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வில் நாம் காணப்படுகிறோமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய நியாய பிரமாணங்களை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது அவர் நமக்கு சொல்லின பிரதான கற்பனையாக அன்பு செய்தல் என்பதை நாம் முழுமையாக மனதில் வைத்து நடக்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக காணப்பட முடிவு பரியந்தம் அவருடைய பிரதான கற்பனையான அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் அவர் வரும் பொழுது கரை திரையற்றவர்களாக காணப்பட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதை நாம் உறுதியாக பற்றி கொண்டு அவருடைய அன்பிலே, மெய்யான அன்பிலே நிலை நிற்க தேவன் நம்மை வழிநடத்துவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதெப்படியெனில்
மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாவத்தில் மூழ்கி போய் அமிழ்ந்து போயிருந்த நம்மை அவர் மீட்டெடுக்க தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்து சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக, தேவ குமாரனாக அவர் தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார். இயேசுவாக தம்மை சிலுவையிலே முழுமையாக ஒப்புக் கொடுத்த ஜீவனுள்ள தேவனவர் தன்னை அவர் ஒப்புக் கொடுத்தார். தம்முடைய தூய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு பரிசுத்தமாக்கினார், நம்மை கழுவினார், பாவத்தை போக்கினார். பரிசுத்தமாக்கப்பட்டு நாம் பரலோக ராஜ்யத்தில் சென்றடையத்தக்கதான வாசலை அவர் திறந்தார், பிதாவோடு ஒப்புரவாக்கினார். அவர் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் நமக்காக நம்முடைய பாவத்தை அவர் முழுமையாக தன்னுடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் ஏற்றுக்கொண்டு நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தினார். மாம்சத்தில் பலவீனமாக உள்ள நம்மை அவர் தம்முடைய மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் முழுமையாக தம்மை ஒப்புக் கொடுத்து தூய பலியாக தம்மை ஒப்புக் கொடுத்து ஜீவ பலியாக தம்முடைய தூய இரத்தத்தினாலே நம்மை மீட்டார் என்பதை நாம் நம்முடைய மனதில் விசுவாசித்து தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டு நாமும் அவரோடு ஒன்றிணையத்தக்கதாக நம்மை நாம் முழுமையாக சிலுவையில் அர்ப்பணிக்கும் பொழுது நாமும் நம்முடைய பழைய சரீரத்தை சிலுவையில் அறைந்தவர்களாக, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக காணப்பட நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிலுவையின் தியாகத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டுள்ளோம் என்பதை மனதில் வைத்து பொய் சொல்லாமல் நாம் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லி நீதியின் பாதையில் நடந்து நேர்மையும் உண்மையும் உள்ளவர்களாக கிறிஸ்துவின் வழியில் நாம் நடப்போம். அவரை நாம் அறிக்கை செய்வோம், அவரை நாம் பற்றி கொள்வோம். பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோமே. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் கர்த்தரை நம்புவோம். நாம் நிச்சயம் அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தில் சேரவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் நாம் உறுதி உள்ளவர்களாக காணப்படுகிறோம். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, நாம் பொறுமையாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஜெபத்தில் உறுதியாக தரித்திருப்போம். அனைவருக்கும் நாம் ஜெபம் செய்வோம். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக நாம் காணப்பட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் மனம் முறுக்கம் உள்ளவராக இருந்தார், தயவு புரிந்தவராக காணப்பட்டார், மனத்தாழ்மை உள்ளவராக காணப்பட்டார், சாந்தமாக நீடிய பொறுமையாக அனைத்தையும் சகித்தார் சிலுவையில். அதை நாம் அறிந்திருக்கிறோம், அதை நாம் விசுவாசித்திருக்கிறோம். அவரை போல் நாமும்
கிறிஸ்து எனக்குள்ளாக ஜீவிக்கிறார். நான் அவரை பிரதிபலிக்கும் பிள்ளையாக காணப்படுகிறேன். நான் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுகிறவனாக காணப்படத்தக்கதாக தேவன் என்னோடு கூட இருந்து அவருடைய பலத்தினாலே என்னை நடத்துகிறார் என்று நாம் சொல்வோமாகில். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவனெவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதை நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் அவருடைய ஆலயத்திலே நம்மை தூணாக நிலைநிற்கச் செய்கிறார். நாம் அவரிடத்திலிருந்து நீங்காமல் அவரோடு நாம் இருக்கவும் நமக்கு புதிய நாமத்தை அவர் தரிப்பிக்கிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது. இந்த உலகத்தின் உபத்திரவங்களையும் பாடுகளையும் சகித்து இயேசு கிறிஸ்துவை போல ஜெயம் கொள்ளுகிறவர்களாக காணப்பட நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதில் நாம் உறுதியாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக காணப்பட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டார், இந்த உலகத்தை ஜெயித்தார். நாமும் அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அவர் நமக்குள்ளாக ஜீவிக்கிறார். நாமும் இந்த உலகத்தை ஜெயித்து நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக, நாம் அவருடைய பிள்ளையாக காணப்படத்தக்கதாக அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்போம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவரையொருவர் நாம் விசுவாசத்திலே ஆரோக்கியமானவர்களாக மாற்றி பரிசுத்த பர்வதத்தில் தேவனுடைய கூடாரத்தில் தங்கும் வாசம் பண்ணும் பிள்ளைகளாக காணப்படுவோம். அவருடைய குமாரனாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்வில் நாம் உத்தமனாய் நடப்போம். நீதியை நாம் கடைபிடிப்போம். நீதியின் வார்த்தையின்படி நடப்போம். மனதார சத்தியத்தை பேசுவோம். மற்றவர்களுக்கு போதிப்போம். சமாதானத்தின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்து சத்தியமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வழியில் நாம் உபதேசித்து ஆத்தும அறுவடை காணும் பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். தேவன் தம்முடைய கூடாரத்தில் நம்மை வாசம் செய்யத்தக்கதாக அழைத்துச் செல்லுகிறாரே, நாம் அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். நமக்கு அந்த சுதந்திரத்தை தந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் போற்றி புகழ்வோம். துதி கன மகிமை அனைத்தும் அவருக்கே, இயேசுவுக்கே. ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன்.